அப்போ நல்ல ஒரு அமைப்பில் இருக்கணும். மற்ற கிரகங்கள் இருக்கணும், நவாம்சம் நல்ல அமைப்பில் இருக்கணும். உங்களுடைய தசாபுத்தி நட்சத்திர சாரம் வாங்கி நடத்துது பார்த்தீங்களா? இப்போ சனி மகா திசையெல்லாம் மிருகஸ்ரீ இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 4வது திசையாக வரும். அப்போ என்னென்னா ஒரு மாரகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அப்படி ஒரு வலி வேதனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு, போராட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு அறுவை சிகிச்சை நடத்தக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுத்துரும். அப்போ என்ன, நமக்கு உடல் உபாதைகளை கொடுக்கும். நல்லா கேட்டுக்குங்க. இந்த டீச்சரு, நான் எங்கள் அப்பா ஒரு ரைட்ரு, ஒரு புத்தகம் எழுத்தாளர், ஒரு புத்தகம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் கண்டிப்பாக மிதுனம் நீங்கள் இருப்பீங்க, அல்லது உங்கள் ஃபேமிலியில் நெருங்கிய வட்டாரத்தில் இருப்பாங்க. ஒரு ப்ரொஃபஸராக ஆகிறது, ஒரு பாடகராக இருக்கிறது, இவங்கெல்லாம் மிதுனமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போ மிதுனத்துக்கு இந்த அளவுக்கு இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் பணம் பணம் சேமிப்பு சேமிப்பு கரையுங்க. மிதுனத்துக்கு என்னதுங்க? சேமிப்பு கரையும். உங்ககிட்ட அந்த இளமைத்துவம் இருக்கும். எப்படிங்க? எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், எத்தனை அடி வாங்கினால் நான் தாங்குவேண்டா அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட அந்த இளமைத்துவம் இருக்குது. முகத்தில் காட்டிக்கவே மாட்டேங்க. அந்த ஒரு சிரிச்ச கலையாக அப்படி சிரிப்போடு போயிடுவீங்க. பின் முதுகில் குத்துவாங்க பார்த்தீங்களா? அந்த குத்து வாங்கினவங்களாம் நீங்களாக தான் இருப்பீங்க. துரோகிகளை நட்பு வட்டாரத்துலேயேங்க துரோகிகளை சந்திச்சிருப்பீங்க. நம்ம நட்பா இப்படி, நம்மளோட கூடயே இருந்தாங்களா இப்படி அப்படிங்கிற நட்பு வட்டாரத்தில் பழி சொல்லலாம் உங்களுக்கு வந்திருக்கும். இருக்கா இல்லைங்களான்னு பாருங்கள், உங்களுடைய வயதோட்டம் பொறுத்து. சரிங்களா? அதே போல் மருத்துவ செலவு, ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்றது, உடம்புல அடிப்படுறது, இதெல்லாம் நடந்திருக்கும். என்னவாக இருந்தாலும் மன தைரியம், மனத்தில் ஒரு தன்னம்பிக்கை, எப்பயுமே தனக்குத்தானே எப்படிங்க சிற்பி மாதிரி தனக்குத்தானே செதுக்கி செதுக்கி வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கக்கூடியவங்களும் சிலர் இருப்பாங்க. இதெல்லாம் நல்லா கேட்டுக்கணும். அப்போ இந்த 12ஆம் பாவகம் 2ஆம் பாவகம்னு இந்த ஒரு அந்த பாவக தொடர்பை வச்சு தான் பலாபலன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அதோட அதிபதியெல்லாம் எங்கே இருந்து நமக்கு வேலை செய்கிறாங்க, என்ன விஷயத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த சனி மகா திசையில் நிறைய பேர் மிதுன ராசியில் இருக்கிறவங்களாம் அஸ்ட்ராலஜராக, ஒரு நியூமரலாஜி, ஒரு வாஸ்து நிபுணர், இது மாதிரிலாம் ஆயிடுவாங்க. துறை சார்ந்து படிக்கிறது ஒன்று இருக்குங்க, வேறு துறையில் அப்படி டைவெர்ட் ஆயிடும்.